கதிர்வீச்சு அளக்கலாம். என்ன சூரியனுக்கு பூமிக்கு முன்னில் தூரம் அளக்கலாம், சூரியன் விட்டமள ஏதேது அளவு அளவுக்கு உட்படுறதோ அதெல்லாம் விஞ்ஞானம். எது அளவுக்கு உட்படுகின்றதோ அதெல்லாம் விஞ்ஞானம். அப்ப எது அளக்கலாம்? அம்பாளுக்கு பாம்பு, சிவனுக்கு பாம்பு, பிள்ளையாருக்கு அறையில பாம்பு, விஷ்ணு பாம்புல வளர்த்துருக்கிறார், முருகனுக்கு பாம்பு, பாம்பை வரவும் பொருளும். அது என்ன பாம்பு? அது என்ன பாம்பு? நான் பாம்பு, மலைப்பாம்பு, குடியன் பாம்பு, வீரி பாம்பு, கோடாளி பாம்பு, அதுக்கு ஒன்றும் இல்லை. நாக பாம்பு, ஏன் பாம்பு? இதுக்கு எதிர்பார்க்கிறேன் விலங்குகள். அதோட ஒன்று மைய நீக்க விசை. இது வெளியில கால சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபியூட்டல் சொல்லு. மைய நாட்ட விசை. இத விஞ்ஞானத்துல படிப்பீங்க. இப்படிதான் பாடி. இதெல்லாமப்பா நாகத்தின் தலை, ஆயிரக்கணக்கான தலைகள் தெரியுதா? ஒவ்வொரு அம்புக்குறையும் ஒவ்வொரு தலை. இந்த ரெண்டு போர்சஸ் தான் தாங்கி பிடிச்சிருக்குது பூமி என்ற நிலையில. இப்படி சுத்தி கொண்டு இருக்கே அந்த நிலையை விட்டு போகாம வச்சிருக்குது. வாரிவேஷன் தானே. அது எல்லாம் வல்லவர்கிட்ட தத்துவத்தை காட்டுகிறது. அடுத்தது அந்த பாம்பு உண்ணாதது விரதத்தை காட்டுகிறது. அது சாப்பிடுவது குண்டலினி சக்தி இன்னொரு அது அதாவது ரெக்டம்ல அடியில இருந்து வடிக்கிறதை அது படம் எடுக்கிற மாதிரி சுழுமுனைக்கு வரும். அதனால அது நாகபாம்பு சேப்பன் பாம்பு ஆரம்பிச்சு. நான் பார்த்தேன் குழம்பில் முந்தி பார்த்தேன். அப்புறம் இந்த பாம்புகள் எல்லாம் காலத்துக்கு கடத்துக்கு எல்லாம் வச்சு விளையாடுறேன். நான் பிடிச்சி இப்படி காட்டு கல் இருக்குது, கல் இருக்குது. அது என்ன வெள்ளை படுங்கவும் இல்லை காட்டு. அவர் சிவருமான் அவர் 32 கட்டுப்பட்டு அதனால வந்து முடிக்கிறார். இங்க நல்லூர்ல ரெண்டு ஸ்கூல்ல வந்துட்டவர் ஒரு போய் கேட்டு தனிப்பட்ட முறையில 32 இடங்களை காட்டி அந்த உடம்புல பாம்பு கடிக்கிறது சரியா இருக்கட்டும். பாம்பு சாப்பிடலன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் பாம்பு இருக்குது கடவுள்? அதுதான் அந்த கிறிஸ்தவர்களுக்கு பாம்புன்றது என்ன? பாம்பு ஒன்று நின்றலின் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்த அந்த பகுதியின் உண்டை புறக்கம் உருண்ட உருண்டையா வருது. அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி காண்றேன். ஒன்றனு கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட, கோடிக்கு மேற்பட்ட எண்ணிக்கை இல்லை, விரிந்தன. என்ன சொன்னார்? ஒரு திருவாச உரையிலே இதுவரையிலே இந்த விரிந்தனன்றதுக்கு சொல்லி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து சொன்ன பிறகுதான் புரியுது விரிந்தன என்றா என்ன. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் சொல்றது பிக் பேங். துணித்தல் சேர்ந்த கோலங்கள் உருவாகிக்கொண்டே இருக்குது. இப்படி பிரித்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமோ? இல்லை உலகத்தை அந்த உயிரற்ற ஜடத்தொகுதி, உலகம் விரிந்து கொண்டிருக்கிற உலகத்தொகுதி அது விரிந்து இல்லையற்றதெல்லாம் கதை. அதை இருக்கட்டும். புத்தகத்தை ஒரு நாங்கள் புத்தியை சிந்திப்போம். பனிக்கட்டி இல்லை. நான் சொல்றது அந்த சராசரி. நான் சொல்றது அவர்கள் 101 கோடியின் இத்தனையோ இந்த உலகத்தொகுதி, அது பங்காள உலகத்தொகுதி, அது பங்காள உலகத்தொகுதி அப்படியே விரிஞ்சு கொண்டே இருக்குது. பாதையில மாற்றம் வராது. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடிக்கொண்டே வருது, விரிஞ்சு கொண்டே இருக்குது. அப்ப இது கொஞ்சம் மூவ் பண்ணு, இது கொஞ்சம் மூவ் பண்ணு. அது ஒன்று விஞ்ஞானத்துல. மைக்ரோவேவ் இப்போ வந்திருக்கு தெரியுமா? இந்த மைக்ரோ ரேடியேஷன் அங்கே இருக்குது. ஒரு வெடிப்பு வந்தால் தான் ரேடியேஷன் இருக்கு. ஒரு வெடிப்பு வந்தால் தான் இந்த ரெண்டும் தான் விஞ்ஞானத்துக்காக. சரி, இந்த விரிந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு நேரத்தில் விரிவலை ஏன் ஸ்டாப் ஆகி திருப்பி ஒடுங்க தொடங்கும். திருப்பி ஒடுங்க தொடங்கும். எங்கே ஒடுங்கும்? எங்க தோன்றுச்சோ அங்கேயே ஒடுங்கும். அப்ப தோற்றிய திரியே ஒடுங்கி மனத்து உலகாம். இது சொன்ன போதன் முதலாவது சூத்திரம். எப்படி தோன்றியதோ அதே மாதிரி திருப்பி
சுருங்கி 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 கொண்டு வந்து எங்கே தோன்றியதோ அங்க வந்து நிற்கும். அதை சொல்றது ஒடுக்கத்தை கிரன்ச். கிரன்ச் என்றால் ஒடுக்கிறது. கிரஷ் பண்ணிக்கணும். கிரன்ச் விஞ்ஞானத்தில் சொல்றது இறைவனுக்கு ஒரு ஆபரணம். இறைவனுக்கு ஒரு ஆபரணம். நிச்ச பொழுது வச்சிருப்பேன், நிச்சயம் போது வச்சிருவேன். புரிஞ்சுதா? இது பிரிந்திருக்கின்ற சக்தி. இறைவனோடு ஒன்றாயிருக்கின்ற சக்தி இல்லை. சரியா? பிரிந்திருக்கின்ற சக்தி. இறைவன் தேவையான போது பாவிக்கின்ற சக்தி, உபகரணம், ஆபரணம். சிற்சக்தி இறைவனோடு பிரிப்பின்றி இருக்கின்ற சக்தி, அருட்சக்தி. புரிஞ்சுதா? ரெண்டுக்கும் இந்த ஜடசக்தியை வச்சுத்தான் அவர் இந்த உலகம் எல்லாம் உருவாக்குறார். இதுதான் மூலப்பொருள். அவர் எப்படி மண்ணை வச்சு பானை செய்கிறதோ, எப்படி பருத்தியை வச்சு நூல் நெஞ்சு ஆடை செய்கிறதோ, அது மாதிரி இந்த ஜடசக்தியை வச்சுத்தான் சக்தியின் பரிணாமமாக இந்த உலகம் எல்லாம் இருக்கு. இவ்வளவுதானே சக்தியின் ஜடமும். அவ்வளவுதான். இந்த உலகம் முழுக்க படைக்கிறதுக்கு மூல பொருள் இந்த ஜடசக்தி. ஜட சக்தி. இதை மாயை என்று சொல்றோம். புத்தியை விட ஆழமான சித்தத்திலையும் இருக்கு. அது எங்களோடைய தான் வரும். பிறந்த பிறகு உங்களோட தான் வரும். இது அங்க போன உடனே அவ்வளவு கணக்கு சித்திர குத்திர கணக்கு எழுதுறது இந்த ஜாமன் தான். இதுதான் எங்களோட புத்தி தத்துவம். அது எங்களுடைய வரும். நாங்க போய் இங்க கொண்டு போறோம். அங்க போனோடனே சித்திர குத்தினர் என்ன செய்வார்னு கேட்டா, யமதர்மராஜா அப்படி இருப்ப இப்படி எங்களை கணக்கு எடுத்து இப்படி இதுல கனெக்ட் பண்ணி விட திரையில கதை கண்டேன். ஒளிஞ்சு செய்வது, ஒளியாம செய்வது, தெரிஞ்சது, தெரியாம செய்வது, சொல்லி செய்வது, சொல்லாம செய்வது எல்லாம் அங்க ஸ்கிரீன்ல நடக்கும். நியாய தீர்ப்பு உண்டு. எல்லா சமயங்களும் கிறிஸ்தவம் சொல்லுதா நியாயத்திற்கு உண்டு உண்டு, இஸ்லாம் சொல்லுதா நியாயத்திற்கு உண்டு உண்டு, புத்த மதம் சொல்லுதா, நாங்களும் சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அங்க போன ஒண்ணு உண்டு. இந்த கணக்கை பார்த்துட்டு அப்புறம் தீர்ப்பார். சுவர்க்கம் நரகம். அப்புறம் அது முடிஞ்சு திருப்பி வரணும். சுவர்க்கம் நரகம் எங்களுக்கு கடைசி இடம் இல்லை, அது இடைத்தளங்கள். இடையில போயிட்டு இப்போ மறியலுக்கு போகிற மாதிரி நரகம், ஒரு ஹாலிடே போயிட்டு வர மாதிரி சுவர்க்கம். கொஞ்ச காலம் போயிட்டு அப்புறம் திருப்பி இங்கே வரும். புரிஞ்சுதா? ஏன் வரவன் இன்னும் முடியல. தெரியாது. தெரியாதுன்னா கூட இப்போ உமக்கா டிராபிக் ரூல் தெரியாது. நான் அங்கே இருந்து வந்திருக்கிறேன். ஒரு நாள் என்ன இந்த ஆரியவளம் சந்தையில் டிராபிக் இதில் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். அங்கത്തെ டிராபிக் ரோடுக்கும் இங்கത്തെ டிராபிக் ரோடும் சில வித்தியாசத்துக்கு தானே பிடிச்சிட்டான். நான் இன்னதான் சொல்லியும் கேட்கல. போய் ஃபைன் கட்டி போட்டு வர சொல்லி தான் சொன்னேன். தெரியாதனால தப்பி கேளுமோ அப்படி. நாங்கள் இப்போ முடிந்ததை இதை தொடங்கி போட்டு போவோம். அது அப்போ இறைவனுடைய மாயை தான் இந்த இன்னத்துக்கு மாயிலிருந்து 4 இறைவன் என்னென்ன படைக்கிறான். தனிகண்டது தனிகண்டா என்ன? உடம்பு. எல்லா உயிர்களுக்கும் உடம்பு கொடுக்கிற இறைவன். எல்லாம் கடமை பள்ளிக்கூடம் உடம்பு கொடுக்கிற இறைவன். கரணம் என்றால் பார்க்கறதுக்கு, கலை சிந்திக்கிறதுக்கு மனம், புத்தி, சித்தம், கை, கால், கண், வாய், மூக்கு, கால் நடக்குது. இதெல்லாம் அந்த கருவிகரணங்கள் எல்லாம் விரும்பல இருந்து யானை வரைக்கும் எல்லாருக்கும் கரணங்களை கொடுப்பது அவன். புவனம் என்றால் உலகங்கள். இது மட்டுமில்லை, எத்தனையோ கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் போகங்கள் என்றால் உலகத்தில் இருக்கிற அனுபவ பொருட்கள். இந்த 4 என்ன இறைவன் படைக்கிறார், வேறு ஒன்றும் படைக்கிறது. சைவத்தில் முக்கியமான விஷயம், இறைவன் படைப்பது 4 கண் என்கின்ற உடல்கள், உடலுக்குரிய கருவிகரணங்கள், மற்றது உலகங்கள், உலகங்கள் இருக்கிற அனுபவ பொருட்கள். இந்த 4 என்ன இறைவன் படைக்கிறது. உயிர்களை இறைவன் படைக்கிறானா? உயிர்களை இறைவன் படைத்தானா? நாங்கள் கேள்வியை விட்டுட்டு அங்கால போகலாம். இதுல இருந்தான் பார்க்கணும். இறைவன் படைப்பது ஆக தனிகரண புவனங்களை. உயிர்களை படைப்பதில்லை. உயிர்களை இறைவனை போல தொடக்கவும் இல்லை, இறைவனை போல முடிவும் இல்லை. உயிர்களை வெட்டேலாது, உயிர்களை குத்தேலாது, அழிக்கேலாது, எரிக்கேலாது. புரிஞ்சுதா? அது போட்டு காட்டணும்.
அப்ப இந்த ஜடசக்தி என்கின்ற இந்த மாயை வந்து உலகத்தை படைக்க எப்படி உலகத்தை படைக்கிறார் விஞ்ஞானம் இடங்களுக்கு முன்னர் 50,000 பில்லியன் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்ற கணக்கு. இது கொஞ்சம் கணக்கில் திருத்து முன்ன இடக்கிறேன். அப்புறம் கொஞ்ச காலத்தில் ஏதோ வந்து சொல்லுவாங்க இதை காட்டோட 16 வாங்க இல்லாட்டி 12 பதினொன்று இந்தியாவின் படி இந்த உலகம் ஒரு பிக் பேங் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இப்படியே ஒரு கருந்துளையிலிருந்து வெடித்து சிதறிய சூரியனிலிருந்து விழுந்த துண்டு என்று சூரியன் திட்டம் தான் கதைக்கிறாங்க. நீங்கள் பழைய காலத்து சமய புத்தகம் சூழல் புத்தகம் படித்திருக்கிறீர்கள். விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னுக்கு வந்துச்சு. இன்றைய அன்புரி கொள்கையின் மொழி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டைனுடைய தியரி குவாண்டம் தியரி அதையும் ரிலேட்டிவிட்டி தியரி ரெண்டையும் ஆராய்ந்து இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கிற அங்கால போய் அவர் இந்த உலகத்தின் தோற்றத்தை பற்றிய புதிரை விடுவித்தார். 1950களில் விடுவித்த 80களில் அவர் பொதுமக்களுக்குரிய தரவாக அந்த சமய தரவு வந்தது. இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பாம்பு என்னென்றால் ஜடசக்தி விரிகிறது படம் எடுக்குது, ஒடுங்குறது படத்தை சுடுது. விரிகிறது கூட விரிகிறது, விரிகிறது படம் எடுக்குது, ஒடுங்குறது சுடுங்குது. இறைவன் இந்த மாயா சக்தியை தனக்கு ஒரு உபகரணமா ஆபகரணமா வச்சிருக்கிற உலகத்தை தோற்றுவதற்கும் ஒடுக்குவதற்கும். இது இறைவனுக்கு ஒரு உபகரணம், ஒரு ஆபரணம். அம்பாளுக்கு பேர் நாகபூஷணி. பூஷணம் என்றால் பதக்கம், ஆபரணம். நாகத்தை ஆபரணமாக கொண்டவர் நாகபூஷணி. இறைவனுக்கு பெயர் அரவாபரணன். வைணவ ஆழ்வாரே படிப்பவர். அரவாபரணன் தந்த அருமறை அரவு என்ற பாம்பு ஆபரணமாக கொண்டவன் அரவாபரணன். அப்ப இது ஆபரணமாக கொண்டது, இதாக கொண்டது. பாட்டு தெரியுமா? நீங்க சொன்னீங்க ஒரு விலை பேரம் பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் ஒன்றியில் உதிப்போ, கரியமாலோ கலைகடல் துயின்போ, கலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம். ஆச்சருக்கா புரிஞ்சு பிடிக்கிறது. குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ சிறு கலசத்தில் பிறந்தோம். ஒரு டெஸ்ட் பேபி அந்த காலத்துல. அடுத்த விஞ்ஞானம் சின்ன குடத்துல தான் நகர்த்தி உருவாக்கினது டெஸ்ட் பேபி. கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பால், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ திரவர் பாகத்து ஒடுக்கம், திரவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. ஆபரணம் ஒற்று கன்ஃபிளிக்டரா ஜடசக்தியை பிரதிபலிப்பதற்காக பாம்பு, அதுவும் புடையன் பாம்பு, மலைப்பாம்பு கிடையாது, நாகபாம்பு. படங்குடிலானாற் போல சிவஞான செட்டியார் சொல்லும். படங்குடிலானாற் போல ஒரு சீலையை விரிக்க கூடாரம் போட்ட பத்திரம் புஷ்பம் தலம் தோயம் என்றுதான் கிருஷ்ணா சொல்வார். பழம் தோயம் என்று சொல்றீங்க. இந்த லால மாறி மாறி வருவாங்க. அப்ப ஆலயம் என்றால் ஆன்மா ஒடுங்கும் இடம் தெரியுந்தானே. பிரளயம் என்றால் இவ்வாறு ஒடுங்கியது. தோன்றின உலகம் பிரபஞ்சம், ஒடுங்குற உலகம் பிரளயம். புரிஞ்சுதா? விஞ்ஞானமும் மெய்ஞானமும் உண்மையைத்தான் தேடும். விஞ்ஞானத்துக்கு பயப்படப்படாது. தெரிஞ்ச விஞ்ஞானத்தை எடுத்து அப்ளை பண்ண வேண்டாம். எங்கட மெய்ஞானத்தை வடிவா சொல்லி கொடுக்குறோம். எங்களுக்கு விஞ்ஞானம் பெருசு, விஞ்ஞானம் தான் பிரமாணம் எங்களுக்கு பெருசு. எனக்கும் அப்படித்தான். ஆனால் இப்ப ஆக்களுக்கு விஞ்ஞானம் பெரிய விடயம் என்ற விடையினால அதை காட்டி இதை காட்டி அவ்வளவு. ஏன் பாம்பு விளங்குதா? பாம்பு என்பது ஜடசக்தி மாயை. இது சொல்லிங்க. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் கிறிஸ்தவ சமயம் சாத்தான் என்று சொல்லுது? பாதாமவால சாப்பிட சொன்ன பழத்தை சாப்பிட சொன்னபடினா
சாதாரண வாழார் எப்ப வந்தது அது என்ன எவ்வளவு காலம் இதெல்லாம் குறித்துக் கொண்டீங்களா வேர்டுகளை குறித்துக் கொண்டா சிற்றத்தி ஜடசக்தி சிற்றத்திக்கு அறிவுண்டு அறிவில்லை உணர்வில்லை அது மாயை ஜடசக்திக்கு சிற்றத்திக்கு அறிவும் உண்டு உணர்வும் உண்டு ஜடசக்தியிலிருந்து இறைவன் உலகத்தை தோற்றுவிப்பது விரித்தல் அது பிரபஞ்சம் இவ்வாறு விரிந்தது விஞ்ஞானத்தில் அது பிக் பேங் அதான் திருவண்ட பகுதி திருவாசகத்தில் இருக்கிறது என்ன சமய பிரகாசார கேட்டுட்டு திருப்பி சொல்லணும் இன்னைக்கு என்ன கேட்டு முடிய நீங்க கேட்ட டாபிக்ல ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொருத்தையும் திருப்பி சொல்ல போறீங்க அவை உங்களுக்கு இயன்ற வரையிலும் குறிப்படுத்தி கேட்டு வைக்கணும் அதான் பிரதாரம்னா சொல்ல இப்போ இன்றைக்கு கூட விடயங்களுக்கு இந்த 200 விடயத்தில் 200 பார்க்கல அது நாங்கள் பார்த்த விடயங்களை ஒரு 2 ஒவ்வொரு சொல்லி அதை சொல்ல நீங்கள் விளங்கப்படுத்தணும் அப்போதான் எங்களுக்கு பயிற்சி இருக்கு சித்திரவன் கைப்பழக்கம் எங்களுக்கு நாற்பழக்கம் இது ஏதாவது கேள்வி இருக்குதா விரிக்கும் படம் விரிக்கும் பிறகு கொடு இறைவனுக்கு அவர் சொன்னார் இறைவனுக்கு சக்தி இறைவனுடைய சக்தி பவர் இறைவனுடைய பவர் எப்படிப்பட்ட பவர் இப்போ இந்த ஃபேன் இருக்குது சக்தியோ இல்லையோ லைட் எரியுது சக்தியோ இல்லையோ கரண்ட் ஓடுது சக்தியோ இல்லையோ அணு எங்களோட பக்கத்துல எல்லாம் அணு மின்சாரங்கள்லாம் இருக்குது சக்தியோ இல்லையோ எங்களோட ஊருக்கு பக்கத்துல பிக்கரைங்கிற இடத்துல பெரிய அணுவுல ஒன்று இருக்குது இப்போ நவராத்திரிக்கு பிள்ளைகளை கேட்டா சொல்லுவேன் என்னென்ன கேட்டா சக்தி வழிபாடு நான் கேட்டேன் நீங்கள் என்னப்பா நாங்களே இங்கே இருப்போம் நாங்கள் பிக்கரைங்க போய் அந்த அணு உலைக்கு பக்கத்துல இருந்து அருவரா ஓட்டு கும்பிட்டு வரலாமே மிகப்பெரிய சக்தி அணுசக்தி அங்கே இருக்குது இல்லையாமா இல்லையா சக்தியை வழிபடுகிறோம் என்றால் அதே வரவேண்ட சக்தி தானே இப்போ பெரிய சக்தி அணுசக்தி அணுகுல மையம் இருக்குது அங்கே போய் அதை நாங்கள் கும்பிட்டு வரலாம் தானே வேண்டாம் முன்னால ஒரு படிகள் வச்சுட்டு விழுந்து கும்பிட்டு வரலாம் தானே இயற்கையிலிருந்து தான் வருகுது இப்ப நெருப்பு நெருப்பும் சக்தி தானே அது அவன் நெருப்பு சவுண்ட் எடுப்பான் இங்கே ஒரு நெருப்பு வந்துட்டு அல்லது கரண்ட் லீக் ஆகி பத்தி நான் வந்திருக்கிறேன் இவர் இருக்கிறார் இவர் ஒவ்வொரு நாளும் நல்லா தேவாரம் முடிப்பார் கடவுளை கும்பிட்றவர் அவருக்கு பெயர் என்ன தெரியுமா அண்டிருக்கிறீர்களா அவரை அவர் பேரே ஓம் நம சிவாய திருநீலகண்ட யாழ்ப்பாண திருநீலகண்ட நாயனாரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஏன் அவருக்கு திருநீலகண்ட நாயனார் என்ற பெயர் இவர் வெந்நேரமும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய டெலிஃபோன் எடுத்தாலே ஓம் நம சிவாய ஆளை கண்ணாலே ஓம் நம சிவாய படக்கைக்கே ஓம் நம சிவாய அவருடைய பெயர் இருக்கிற சிவக்குமார் அவருக்கு ஓம் நம சிவாய சிவகுமார் தான் பேர் கொழும்புல இருக்கிறார் நாயன்மார் வளர்ந்தாரு இப்போவும் இருக்கிறோம் நாங்கள் தான் கண்டு கொள்றோம் அது இருக்க இது என்னதுக்கு சொல்ல வந்து நாங்கள் சக்தியோ அப்போ இதில் ஒரு கரண்ட் அடிச்சு லீக் நெருப்பு பற்றிக்குது இந்த சின்ன வாசல் தான் வெளிக்கிட்டு அது இப்போ அவர் ஓம் நம சிவாய சொல்றவர் இவர் சைவன் கதைக்கிறவர் இவர்கள் எல்லாம் சைவ பிரசாரர்கள் எல்லாம் பெண்கள் பாவங்கள் இளைஞர்கள் என்று விட்டுட்டு இருக்க போதும் எல்லாரையும் வந்து சுத்தி வளைச்சு தட்டு இந்த சக்திக்கு அறிவு கிடையாது
இந்த சக்திக்கு உணர்வு கிடையாது. இது சட சக்தி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? என்ன சக்தி? சட சக்தி. இங்க பாத்தீங்களா, அங்க கிட்ட இருக்கிற கேலக்சி, இது நேசான பிக்சர். நடுவில் மில்கி வே என்று போட்டிருக்கு மஞ்சள் இடத்துல, அதான் எங்கட பூலோகம் பால்மீகி. அதுக்கு அங்கால ஆண்ட்ரோமீடா கேலக்சி தான் புவர்லோகம், ட்ரையாங்கிள் கேலக்சி தான் சிவர்லோகம். இதை குட்டி குட்டி உலகங்கள் வேற வேற இருக்கு கிட்ட கிட்ட. எங்களுக்கு ஆக கிட்ட இருக்கிற ஆக கிட்ட இருக்கிற கேலக்சி. இப்படி 7 உலகம் இருக்கு. பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகலோக, ஜனலோக, தவலோக, சத்தியலோக இருக்கு இல்லையா? உழவனுக்கு எதிரான சக்தி தான் சாத்தா. அப்போ அவங்க கத்தரைக்கு சிவனை உழவனை சொல்லுகிறார். அப்போ அந்த உழவனாகிய தெய்வீக சக்திக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி எதுவோ, தீய சக்தி எதுவோ அதுதான் உங்கள் பைபிளில் சாத்தா இருக்கு. அவருக்கு அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். எப்ப ஆட்சி மாற்றம் வரும்? தெய்வீக ஆட்சி எப்பொழுது தோன்றுமோ, தர்மத்தின் ஆட்சி எப்பொழுது நிறைவு வருமோ அப்பொழுதுதான் நல்ல ஆட்சி ஏற்படும். இப்ப கடவுள் கொஞ்சம் வீக்கா இருக்கிறார். கடவுளை வீக்காக்கி இருக்காங்க. கடவுளை வீக்காக்கி வச்சிருக்கிறதுக்கு கடவுளோட பாவங்களா இருக்கணும் சாத்தானே. பெண்கள் சமயத்திலேயே நல்ல அழகான கேள்விகள் தருகிறது. ஆனா இவ்வளவு ஆழமா கேள்விகள் உண்மையா நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா குறிப்பிடத்தப்பட்ட இதையும் குறிப்பிடத்தப்பட்ட ஆதாம் ஏவாள் தோன்றியது. என்னடா எதிர்கட்சிக்கு பாதங்களுக்கு தான். ஆதாம் ஏவாள் தோன்றியது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4004 வருடங்களுக்கு முன்னர். அதாவது ஆதாம் அதில் இருக்கும். எண்ணாகமன் நாடகத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இவருக்கு புறாயினார், இவருக்கு புறாயினார், இவருக்கு புறாயினார், ஆண்டெல்லாம் சொல்லி இத்தனை ஆண்டு சொல்லி கணக்கு பார்த்தால் இயேசு ஆதாம் ஏவாள் தோன்றி 4004 வருடங்களுக்கு பின்னர் இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்து எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 2015 வருடங்கள் 11 மாதம் 26 நாட்கள் 10 மணத்தியாலம் 47 நிமிடம் ஆயிடுச்சு. அப்படிதானே? அவ்வளவு. முதல் மனிதன் தோன்றினால இருந்து விண்ட வரைக்கும் எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க. கணக்கு தக்கண்டு உடனே 4004 கூட்டுங்க. எவ்வளவு? 6020 வராது, 19 தான் வரும். எங்களுக்கு 16 முடியல. 19 வருடம் 4019 வருடம் கணக்கு சட்டியா சொல்லணும். சொல்லுவாங்க இத்தனை உடனே சொல்லுவாங்க. ஆதாம் தோன்றி 4004 வருடங்கள் முன்னால் இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துநாள் பிறந்து இன்றைக்கு 2015 வருடங்கள் 11 மாதம் 26 நாள் 10 மணத்தியாலம் 47 நிமிடங்கள் கழிந்திருக்கின்றன. ஆகவே முதலாவது வருடம் தோன்றிய நாளிலிருந்து இட்டு வரைக்கும் விவிலிய வேத கணக்குப்படி 4019 வருடங்கள் 11 மாதம் 6019 வருடங்கள் 11 மாதம் 25 நாள் 10 மணத்தியாலம் 48 நிமிடம் 48 நிமிடங்கள் கழிந்திருக்கின்றன. இது உண்மையும் அதுக்கு முதல் ஒரு இறைவனாக வந்திருக்கணும். அந்த மத ரீதியாக அந்த இறைவனை பற்றி அந்த கிறிஸ்தவ மதம் சொல்லியிருக்கோம். அது கேட்கலாம். அவன் சொல்லுவது நம்ம இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்ப கேள்வி என்ன கேட்ட ஆக மனுஷன் வந்து 6019 இருக்கு கரடி சொல்றது. அதுக்கு முந்தின எலும்பு கூடுகள்ல இருந்து பானையில இருந்து ஓவியங்கள்ல இருந்து எல்லாம் கிண்டி கிண்டி எடுக்கிறோம் நாங்கள் இல்லையோ இல்லையா?
இது ஒரு முக்கியமான விடயம் குறித்துக் கொள்ளுங்க. அதாவது எப்பொழுதும் பிரச்சாரங்களுக்கு தெரிய வேண்டியது 2 சுயமத ஸ்தாபனம். எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய நம்பியை பலப்படுத்த வேணும். அதே நேரம் பரமத கண்டனம். மற்ற மதங்கள் எதிர்த்து நின்று சும்மாவே மற்ற மதங்களை அட்டாக் பண்ணப்படாது, தேவையில்லாம. ஆனால் எதிர்த்து சொன்னால் இதை சொல்றதுக்கு மர்மணி சொல்ல வேணும். 2 முக்கியம். சமய பிரச்சாரங்களுக்கு சுயமத ஸ்தாபனம். எங்கள மதத்தை எங்களுக்கு நிலைநாட்டிக்கொள்ள வேணும். பிறகு எங்களை சார்ந்தவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை நிலைநிறுத்த வேணும். மற்ற மதங்கள் கண்டனம் பண்றதுக்கு அவருடைய தோல்வி தானங்கள் தெரிந்திருக்க வேண்டும். தோல்வி தானங்கள், வீக் பாயிண்ட்ஸ். இது ஒரு வீக் பாயிண்ட். புரிஞ்சுதா? எங்கள் சமயத்திலேயும் அவர்கள் பாவிக்கின்ற தோல்வித்தானங்கள் உண்டு. அதை நன்றாக தெரிந்து வைத்திருந்து தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு சரியாக வரவழை சொல்லி அதை சரியாக சொல்லுங்க. தோல்வியே இல்லை, அதை பிள்ளையா சொல்லிக் கொடுவாங்க. நாங்கள் அவரை வாயை பற்றி கொண்டு வந்து இருக்குது இல்லையா? அதுதான் பிரச்சாரங்களுக்கு கட்டாயம். வீக் பாயிண்ட் எங்க அவை அட்டாக் பண்ணினோம்னு தெரிஞ்சிருக்கணும், எங்கே அட்டாக் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாம பாவிக்கப்படாது. 2 தேவையில்லாம பாவிக்க கூடாது. சரிதானே?